ஹீரோயின் இவ்வளவு சந்தோஷமா அவ வாழ்க்கையில இருந்ததே இல்ல. இன்றைய நாள் இப்படி ஒரு இனிய நாளா முடியும்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அத அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் தம்பியை பெருசாக்குறதுக்காக ஒரு சூனியக்காரி கிட்ட வந்து பேசுறான். அவனுக்கு நடந்த அசிங்கம் எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லி நீங்க தான் என்ன காப்பாத்தணும், என் தம்பியை பெருசாக்கி கொடுங்கன்னு கெஞ்சி கெஞ்சி அழுவுறான். இவளும் அவன் பொருளை நல்லா பார்த்துட்டு, டேய் உனக்கு தம்பியே இல்லடா இருந்தாதானடா அதை பெருசாக்குறதுக்கு அப்படின்னு இவளும் அவளால முடிஞ்ச கிண்டல நல்லா பண்றான். நீ கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச 2 மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க இந்த வேலைய ரொம்ப சூப்பரா சுலபமா செய்வாங்க. அவங்க இருக்கிற இடத்த நான் உனக்கு சொல்றேன். ஆனா அவங்க அட்ரஸ் உனக்கு வேணும்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். இன்னைக்கு அந்த உதவி எனக்கு வேணாம். நேரம் வரும்போது நான் உன்கிட்ட அந்த உதவியை கேட்பேன். இந்த நிபந்தனைக்கு நீ தயார்னா அந்த டாக்டர்னு இருக்கிற அட்ரஸை நான் உனக்கு தரேன் அப்படின்னு இந்த சூனியக்காரி சொல்ல, நீங்க எந்த உதவி கேட்டாலும் நான் செய்வேன். அந்த டாக்டருங்க எங்க இருக்காங்க, அவங்க அட்ரஸை கொடுங்க அப்படின்னு இவன் கேட்க இந்த சூனியக்காரியும் அந்த அட்ரஸ் கொடுக்கறான். ஹீரோ அதை வாங்கிக்கிட்டு அந்த மருத்துவர்கள் இருக்கிற இடத்துக்கு போறான். அப்படிதான் அந்த சூனியக்காரி சொன்ன அட்ரஸுக்கு ஹீரோ வந்து இந்த மருத்துவர்களை சந்திச்சு குதிரை தம்பியை எடுத்து அவனுக்கு வச்ச கதையெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்படியே பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு இன்றைய நாளுக்கு வராங்க. இங்க பார்த்தா ஹீரோயினை பதம் பார்த்து அவங்க வீட்டு வேலைக்காரனை காமிக்கிறாங்க. அவன் நல்லா விடிய விடிய ஷார்ட் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு அவனுக்கு மேட்டர் எல்லாம் சலிச்சு போனதும் இந்த ஊர்ல இருக்கிற வேறொரு வெறியனுக்கு ஹீரோயினை விக்கிறான். இந்த வெறிய வேற யாரும் இல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்ட். ஹீரோவோட கல்யாணத்துல அவன் பொண்டாட்டிய பார்த்ததுல இருந்து அவளை நினைச்சு தினமும் கையடிக்கிறான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, அவளை எப்படியாவது மேட்டர் பண்ணணும், நல்ல ஷார்ட் போட்டு துடிக்க விடணும் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள இந்த கில்மா ஆசைகளை ரொம்ப நாளா வளர்த்துக்கிட்டே வரான். இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது சும்மா இருப்பானா? இந்த வேலைக்காரனுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஹீரோயினை வாங்கிக்கிறான். நீ ஒன்னும் கவலைப்படாத செல்லம், உன் புருஷனும் போயிட்டான். உன்னை பதம் பார்த்த இந்த வேலைக்காரனும் காசை வாங்கிட்டு அவனும் போயிட்டான். நான் உன்னை மஜாவா பாத்துக்கிறேன். ரொம்ப நாளா உன் கூட கபடி விளையாடணும், சவாரி போகணும்னு நான் ரொம்ப மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டே வரேன். வீட்டுக்கு போய் நம்ம விளையாட்ட ஆரம்பிப்போம்னு சொல்லி அவள் அப்படியே அலேக்கா தூக்கி எடுத்துட்டு போறான். இவன் ஒரு ரொம்ப பெரிய பணக்காரன், ரொம்ப பெரிய மேட்டர் வெறியன். இவனோட பெரிய வீட்டுல இவனுக்கு ஆல்ரெடி 100கணக்கான பொண்டாட்டிங்க இருக்காங்க. அதுங்களையெல்லாம் பதம் பாருகிறது பத்தலன்னு இப்ப கூட்டத்துல ஹீரோயினையும் கொண்டு வந்து சேர்த்துக்கிறான். வீட்டுக்கு கொண்டு வந்த முதல் நாளே நல்லா வச்சு செய்ய ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நாளா இவனை நினைச்சு எப்படி எல்லாம் சில்லறைய சிதற விட்டானோ அது மாதிரி எல்லாம் செஞ்சு ரொம்ப மஜாவா இருக்கிறான். இப்படி ஒரு வெறியன் கிட்ட வந்து மாட்டுவேன்னு ஹீரோயின் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ராத்திரி பகலா தூங்க விடாம போட்டு பிரிச்சு மேயறான். முன்னாடி பின்னாடி வாயில நிக்க வச்சு குனிய வச்சு அப்படின்னு ஒரு ஐட்டத்தை கூட விடாம அவன் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சு அடிச்சு ஊத்துறான். மத்த பொண்டாட்டிங்க எல்லாரையும் கூப்பிட்டு லைனா நிக்க வச்சு அவங்க முன்னாடியே நல்ல ஷாட் போட்டு வெளுத்து வாங்குறான். ஹீரோயினும் ரொம்ப புத்திசாலி. எந்த மேட்டர் வெறியன் கிட்ட சிக்கினாலும் புழைக்க தெரிஞ்ச ஒரு ஐட்டம். நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம புருஷனை சந்தோஷப்படுத்தலான்னு சொல்லி எல்லா பொண்டாட்டிகளையும் கூப்பிடுறா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்ச ஒரு மேட்டர் இருக்கே, ஐயோ, வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு புது சம்பவம். அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த சூனியக்காரி ஹீரோ கிட்ட வந்து பேசுறான். குதிரை தம்பியே, உனக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் போட்ட ஞாபகம் இருக்கா? நான் என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட உதவி கேட்பேன்னு சொன்னேன். அந்த நாள் வந்துருச்சு. அந்த ராஜாவோட அரண்மனையில ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கு. அதை நீ எப்படியாவது ஆட்டைய போட்டு அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். இதை நீ செய்யலன்னா உன்னோட குதிரை தம்பி நொர நொறையா வந்து அழுகி போற மாதிரி ஒரு மந்திரத்தை நான் செஞ்சு வச்சிருவேன் அப்படின்னு இந்த சூனியக்காரி சொன்னதும் ஹீரோவும் சரி நீ சொல்ற மாதிரியே செய்யற. அந்த கல்வெட்டை திருடி உங்ககிட்ட கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறான். நைஸா யாருக்கும் தெரியாம யாரும் பார்க்காம ராஜாவோட அரண்மனைக்கு வரான். அந்த ராஜா பொக்கிஷன்லாம் சேர்த்து வைக்கிற அவரோட ரூமுக்குள்ள வந்து இந்த கல்வெட்டை திருடுறான். அதை அப்படி திருடிட்டு இந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது தொகா ராஜா கிட்ட மாட்டிக்கிறான். உம்மால எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே திருடுவ? என் கூடவே இருந்துட்டு என் அரண்மனையில இருக்கிற ஐட்டங்களை போட்டுக்கிட்டு நீ எனக்கே நம்பிக்கை துரோகம் செய்றியா? இருடாமாவன நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லி ஹீரோவை கைது பண்ணி ஜெயில போடுறான். அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயினையும் இந்த வெறியனையும் காமிக்கிறாங்க. என் புருஷன் ராஜாவோட அரண்மனையில ஏதோ திருடி மாட்டிக்கிட்டான். அந்த நாதாரிய ஜெயில போட்டு சித்திரவதை பண்றாங்க. நான் அரண்மனைக்கு போறேன், என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இங்கிருந்து கிளம்புறாங்க. நேரா ராஜாவோட அரண்மனைக்கு வந்து அவரை சந்திக்கிறாங்க. காய்குண்டு இடுப்பெல்லாம் பார்த்து ராஜா அப்படியே மயங்கி போறான். இவளை இங்கிருந்து விடக்கூடாது, நல்ல ஷாட் போட்டு பதம் பார்த்து ஒரு வழியாக்கிட்டு தான் இங்கிருந்து விடணும்னு அப்படியே வெறித்தனமா பிளான் பண்றான். பெரிய பெரிய காயெல்லாம் பார்த்து அப்படியே சொல்லு விடுறான். உன் புருஷனை நான் ஜெயில போட்டு வச்சிருக்கிறேன்,
அவனை உள்ள வச்சு கை காலெல்லாம் அடிச்சு உடைக்கிறத நீ பாருன்னு சொல்றான். ஹீரோ ஜெயிலுக்குள்ள பயங்கரமா கஷ்டப்படுறத ஹீரோயின் பார்க்கிறான். அவன் வழியில துடிக்கிறத பார்த்து அப்படியே மனசு உடைஞ்சு போறான். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என் புருஷனை விட்டுருங்க. நீங்க என்ன எவ்வளவு நாள் வேணாலும் வச்சுக்கோங்க. கண்ணா பின்னான்னு ஷார்ட் போட்டு உங்க ஆசை தீர என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் புருஷனை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சி பாக்குறான். நான் சொல்ற எல்லா கில்மா விஷயங்களையும் நீ ஒண்ணு விடாம செஞ்சா உன் புருஷனை விட்டுலன்னு ராஜாவும் ஒத்துக்கிறான். ஏற்கனவே இந்த ராஜாவோட தம்பி அனகோண்டா மாதிரி பெருசா இருக்கும். அதை இன்னும் டபுள் மடங்கு பெருசாக்குறதுக்காக இந்த சூனியக்காரி கிட்ட வந்திருக்கிறான். அவளும் நிறைய மந்திரம் எல்லாம் சொல்லி ஒரு மூலிகை மருந்தை தயாரிச்சு இந்த ராஜாவுக்கு கொடுக்கறான். இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னையிலிருந்து 49 நாளைக்கு உங்க தம்பி தூங்காம அப்படியே நின்னுகிட்டே இருப்பான். மேட்டர் பண்ணும்போது ரொம்ப மஜாவா இருக்கும் அப்படின்னு இந்த சூனியக்காரி சொல்ல இந்த ராஜாவும் இந்த மருந்தை சாப்பிடுறான். அதை சாப்பிட்ட உடனே இந்த சூனியக்காரி சொன்ன மாதிரியே அது இன்னும் டபுள் மடங்கு பெருசாகி கடப்பாற மாதிரி நிக்குது. இவ சொன்னது சரிதானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அவனோட அரண்மனையில இருக்கிற வேற ஒரு ஐட்டத்தை தூக்கி எடுத்துட்டு வந்து கும்முன்னு போட்டு கும்மி எடுக்கிறான். சூனியக்காரி சொன்னது உண்மைதான்னு புரிஞ்சுக்கிறான். எவ்வளவு நேரம் ஷார்ட் போட்டாலும் தம்பி அப்படியே நிக்குது. அதை வச்சு வெறித்தனமா ஷார்ட் போட்டு எல்லாத்தையும் டேமேஜ் பண்றான். என்னால முடியல விட்டுருங்க அப்படின்னு அந்த பொண்ணு எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் பாட்டுக்கு அடிச்சு உள்ள போயிட்டே இருக்கிறான். இவன் பார்த்த வேலையில அந்த பொண்ணு செத்தே போயிடுறான். அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு தலைவர். இதே மாதிரியே ஹீரோயினையும் போடணும்னு மனசுல வெறிய ஏத்திக்கிறான். அவ புருஷன் முன்னாலேயே இதே மாதிரி ஷார்ட் போட்டு அவளை பரலோகத்துக்கு அனுப்பணும்னு மனசுல முடிவு பண்றான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்டாட்டிக்கு நடக்க போற விஷயங்களை காமிக்கிறதுக்காக ஹீரோவை இங்க கொண்டு வரான். அங்க பாரு 10 பேரு சேர்ந்து கண்ணா பின்னான்னு நாசம் பண்றாங்க. அத பாருடா அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு எல்லாத்தையும் காட்டுறான். பொண்டாட்டி எப்படிடா ராஜா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வேணும் பண்ணிக்கோ, என் பொண்டாட்டியை விட்டுற அப்படின்னு ஹீரோ கதறி அழுகுறான். உன் குதிரை தம்பியை நீ இழுக்க தயாரா இருந்தா உன் பொண்டாட்டியை விட்டுறன்னு ராஜாவும் சொல்றான். இந்த ஊர்லயே பெரிய தம்பி என்னோடதுதான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னை விட பெரிய தம்பியை வச்சிருப்ப. அதை வெட்டிக்க நீ தயாரா இருந்தா உன் பொண்டாட்டியை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு இந்த ராஜா சொல்ல ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். என் குதிரை தம்பியை நீயே எடுத்துக்கோ, எனக்கு என் பொண்டாட்டியை எப்படியாவது காப்பாத்துனா போதும் அப்படின்னு ஹீரோ சொல்ல அதுதான் உன் தம்பியே போகுது. அப்புறம் நீ உன் பொண்டாட்டியை காப்பாத்தி என்ன பண்ண போற அப்படின்னு ராஜாவும் அவனோட அல்லக்கைகளும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட தம்பியை வெட்டுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. ஐயோ உங்க தம்பியை வெட்டு போறாங்களே அப்படின்னு பொண்டாட்டியும் கதறி அழுவுறா. ஹீரோவுக்கு குதிரை தம்பியை ஒட்ட வச்ச அதே டாக்டர்ஸ தான் இந்த வேலைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தம்பியை அன்னைக்கு ஒட்டணும். இப்ப அதை வெட்ட சொல்றீங்களே அப்படின்னு இவனுங்களும் மனசே இல்லாம இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜா சொன்ன மாதிரியே ஹீரோவோட தம்பியை வெட்டுறாங்க. தனியா கலட்டி எடுத்து தூர வீசுறாங்க. தம்பியை வெட்டிக்கிட்டா பொண்டாட்டியை வெட்டுறேன்னு சொன்னேன்ல, அவளை இங்கிருந்து ரிலீஸ் பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்ல ராஜா சொல்றான். அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன். இப்ப உன் கண் எதிர்க்கவே அவளை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி வெறியை ஏத்திக்கிட்டு கண்ணா பின்னான்னு மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் வேற அந்த கில்மா மாத்திரைய சாப்பிட்டு இருக்கிறதால தம்பி கடப்பாரு மாதிரி நட்டுக்கிட்டு இருக்கு. அதை வச்சு கண்ணா பின்னான்னு ஷார்ட் போட்டு வெளுத்து வாங்குறான். அசைய விடாம கட்டி போட்டு அடிச்சு நல்லா ஆழமா இறங்குறான். டேய் அவளை விட்டுறா, அவ அதெல்லாம் தாங்க மாட்டா, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அவளை விட்டுரு அப்படின்னு ஹீரோ கதறி அழுகுறான். பொண்டாட்டிய வெளுத்து வாங்குறத ஹீரோ ஒன்னும் விடாம பார்க்கிறான். ஹீரோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ராஜாவுக்கு இன்னும் பயங்கரமா மூடாகுது. அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் வேகத்தை அதிகரித்து பள்ளத்தாக்குகள்ல ரொம்ப ஆழமா இறங்குறான். அடி ஒன்னொன்னு இடி மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் நாசம் பண்றான். வெறித்தனமான மேட்டரெல்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோவையும் ஹீரோயினையும் கொன்னுடலான்னு ஒரு பெரிய வாழை எடுத்துக்கிட்டு வரான். தரையில கிடந்த பெயிண்ட் பிரஷ் மேல இவன் மிதிச்ச உடனே அவன் கால் ஸ்லிப் ஆகி பக்கத்துல இருந்து ஒரு பொம்மை குதிரை மேல விடுறான். அது முதுகுல ரொம்ப ஷார்ப்பா ஒரு கத்தி இருக்கு. அது இவன் கழுத்துல குத்திக்குது. அந்த தரையில கிடந்த பெயிண்ட் பிரஷ் ஹீரோயினுக்கு கிஃப்டா கொடுத்தது. அது எப்பவுமே அவ கையிலேயே வச்சிருப்பா. ஹீரோயினை இங்க கொண்டு வந்து அம்மனை கட்ட ஆக்குனதும் பெயிண்ட் பிரஷ் தரையில விழுந்திருக்கு. என் புருஷனோட தம்பியை வெட்டிட்டல, இப்ப நான் உன் தம்பியை வெட்டுறேன் பாருன்னு சொல்லி ஹீரோயின் தலையில கிடந்த ஒரு கத்தி எடுத்து ஒரே வெட்டுல ராஜாவோட தம்பியை வெட்டுறான். நீங்க எனக்கு கிஃப்டா கொடுத்த இந்த பெயிண்ட் ஃப்ரெஷ் தான் நம்ம 2 பேரையும் இன்னைக்கு காப்பாத்தி இருக்கு. பெரிய தம்பி வேணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் உங்களுக்கு தம்பியே இல்லாம பண்ணிட்டாங்களே. இனிமே உங்களால மேட்டர் பண்ண முடியாதே. நம்ம இனிமே எப்படி கில்மா பண்ண முடியும் அப்படின்னு பொண்டாட்டி அழுதுகிட்டே கேட்க புருஷன் சொல்றான். தம்பி இல்லைன்னா என்ன? நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். உனக்கு அது போதாதா? மேட்டர் சுகத்தை விட ரொம்ப பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல அட போடாதே,
சரி சரி, புரியுது புரியுது. கைய விரலு வாய் இதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ற அப்படின்னு பொண்டாட்டியும் ரொம்ப கடுப்பா சொல்றான். அப்படியே பல